ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபாடு முறைகள் என்ன தெளிவாக சொல்கிறேன். சரி, இந்த சுக்கிரன் ராகு நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ராகு நட்சத்திர சாரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, சுக்கிரன் நட்சத்திர சாரத்தில் ராகு இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குன்னு கணக்கெடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பிற்கு அன்பர்களுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை முழுமையாக அடையணும் அப்படிங்கிற ஆசையும் வெறியும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராகு எதையுமே தூண்டி கொடுக்கறதுக்குண்டான கிரகம். லிமிட்டாக செய்யக்கூடிய விஷயத்தை பெருசாக்கி பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் யோசிக்கிற கிரகம் ராகு பகவான். அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த சுகபோகங்களை நம்ம எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான கிரகமும் சுக்கிர பகவான் தான். ஏன்னா அவர் அசுர குரு. சரிங்களா? அப்போது இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக எந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடனே அந்த திருமணம் சார்ந்த விஷயம் அரங்கேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தள்ளிக்கிட்டே போகும். இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணு பார்க்கலாம், அதை பார்க்கலாம், ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கணவர் சம்பந்தப்பட்ட அமைப்பை பெண்கள் தேடுறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாப்பிள்ளையா, இவங்களுக்கு மூக்கு சரியில்லை, அந்த மாப்பிள்ளைக்கு முடி சரியில்லை, இப்படி இதை சொல்லியே காலங்கள் கடத்துவாங்க. பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இப்படி, ஆண்களுக்கு இப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த பொண்ணு வேண்டாம், வேற பார்க்கலாம், பெஸ்ட்டாக பார்க்கலாம்னு சொல்லி காலத்தை கடத்தி கொண்டு போய் கடைசியில் ஏதோ ஒன்றை பிடிச்சி கட்டி வைங்கப்பா, என்னப்பா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கிரகங்கள் தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கும். கன்னி பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு வைங்களா. நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு 18 வயசில் தேட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 23, 24, 25 வரை அப்படியே இழுத்து கொண்டு போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அட போங்கப்பா, கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு எப்பொழுது போங்கப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுதோ அந்த நேரத்தில் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறும். ஏன்னா ராகுன்னா பாம்பு விடுறது பெருமூச்சு. பாம்பு இப்படி தானே சத்தம் போடுது, இப்படி பெருமூச்சு எப்போ விடுறாங்களோ அப்போ தான் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ராகு பகவான் அடே அப்பா இப்போதான்ப்பா அந்த பொண்ணு பெருமூச்சு விட்டு என்னை கூப்பிட்டு இருக்குது, சரி அந்த பையனை கட்டி கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லி தோஷத்துலேருந்து வெளியே வருவார். இந்த பொண்ணுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த நீங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது வெறுப்பாகி வேண்டாப்பா இதோட விட்டுருங்க, இனி வந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிற அமைப்பில் அந்த கிரகங்கள் தூண்டும் போது உங்கள் வீட்டில் நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நல்லா கணக்கு பண்ணி கவனித்து பாருங்கள். இந்த அமைப்பிற்கு அன்பர்கள் நான் சொல்கிற விஷயம் அப்படியே இருக்கும். 3-4 வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே செட் ஆகலை, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான எந்த அமைப்புமே இல்லை. ஏன்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி மட்டுமே நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. சுக்கிர பகவானை மட்டுமே நீங்கள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ராகு பகவானை நீங்கள் தூண்டுறதே கிடையாது. ஆனால் அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா கொடுக்குற நேரம் வரும், அந்த நேரங்களில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். எப்பொழுது உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஒரு வெடிப்புலம், சரிங்களா? அது புது சுவராக இருந்தாலும் சரி, மண் சுவராக இருந்தாலும் சரி, அப்படியே அங்கே பாம்பு மாதிரி ஒரு வெடிப்பு விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வெடிப்பு எப்போ விழுதோ அந்த வருஷத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ அரங்கேறும். ஏன்னா தென்மேற்கு மூளைக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராகு பகவான். அதே சமயத்தில் அது பெரும்பாலும் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமாகவே வரும். பெட்ரூமுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். எப்போ உங்கள் வீட்டு பெட்ரூமில் தென்மேற்கு மூலையில் ஒரு கோடு ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிப்பு, ஒரு கீறல் விழுதோ அந்த நேரத்தில் தான் யாருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தேடுறீங்களோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அரங்கேறும். இது ஒரு கணக்கு அடியேன் உணர்ந்தது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது எதை வச்சு விழுந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குழந்தையா என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அமைப்பு இருக்குது. தள்ளி போய் 26 வயசு தான், 26 வயசு நெருங்கியாச்சு, என்னடா இது அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் தென்மேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா செவுறு வெடித்து அப்படியே மலர்ந்து போய் நிற்குது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடை உடைச்சிட்டு நீங்கள் அப்படியே கட்டுங்க, திருமணம் முடியும்னு சொன்னேன். அது உடைச்சி கட்டினதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தில் 2 திருமணம் உடனே அந்த வீட்டு வேலை முடிக்க முன்னால் 2 திருமணங்கள் முடிஞ்சது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட். அது ஒவ்வொரு கிரகங்களை பற்றி சொல்ல வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை சொல்லி ஜாயின் பண்ணி சொல்கிறேன், அப்போ தான் புரியும். சரிங்களா? முழுமையாக அந்த கதையை நம்ம பேச வேண்டாம். சரிங்களா? இது ஒரு கணக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக மும்முரமா நிக்கும். எப்படி வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் இந்த விஷயம் நல்ல விஷயம் செய்யலாமா? வேண்டாமா? இது சரியா வருமா? வராதா? அப்படிங்கிறத உங்களை அறிவு கொண்டு, உங்கள புத்தி கொண்டு, அறிவு கொண்டு கொஞ்சம் யோசிச்சு, அது நல்ல வழியா, தவறான வழியான்னு நீங்க தேர்ந்தெடுத்து செய்வது மட்டுமே சிறப்பு. இதுல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லா விஷயத்தையும் ஓப்பனா விட சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதானா? அதுக்கப்புறம் பிரச்சனை உருவாகும். திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கும் பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருப்பாரு. ஏன்னா, அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குது. திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி, கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்ற மாதிரி அது அதோடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தோஷமா செய்தா, யோகமா செய்தா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். வழிபாடு முறைகளையும், நம்ம எடுக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் தான் நீங்க அந்த விஷயத்தை மாத்தி கொண்டு வர முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தன்னால உள்ள வந்து உட்கார போறது அல்ல. நாமளே உருவாக்குறது தான் அந்த கிரக சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி வச்சிருவோம். அது சரியாக உருவாக்கி வைக்கணும் அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ சுக்கிரன்னா என்ன? உங்களுடைய மனைவி, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கே சேர்த்துக்குங்க. உங்களுக்கு முழுமையான காமத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் அந்த அவங்க தானே. அந்த அமைப்புல கணவருக்கு நீ சேர்த்துக்குங்க. அவங்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டுகள்ல இருந்து யாராவது சென்று சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வராங்கன்னா, அதை வாங்கி அதை அவங்களுக்கு அடிக்க சொல்லுங்க. இதுதான் பரிகாரம். ராகுன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது சென்று சம்பந்தப்பட்ட அமைப்பு. ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு சென்றுகள். வெளிநாட்டில் உள்ள சென்றுகள், வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அதிகமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது சுக்கிரன் ராகு யோகத்தை செய்யாது, அறவே செய்யாது. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து யோகமாக அந்த அமைப்பு, அந்த யோகமான இடங்கள்ல இந்த சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் இவங்க அதிகமாக யூஸ் பண்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சார்ந்த பொருட்களாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வாசனை திரவியங்கள் உள்பட, சட்டை துணிமணி உள்பட எல்லாம் வெளிநாடு டிசைன். இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி போயிடுவாங்க. ஜீன்ஸ் பேண்ட் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது அங்கே சுக்கிரன் ராகு உள்ள வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு அமைப்புல உள்ள வரும்பொழுது அங்கே சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து யோகமாக செயல்படும். ஏன்னா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குது. நீங்கள் அதை நோக்கி நீங்கள் நகரும் போது அது உங்களுக்கு தோஷத்தை செய்யாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வீட்டிலே வந்து சுக்கிரனா வீடுகளிலே வந்து பாத்தீங்கன்னா நிழல் தரும் மரங்கள் என்று சொல்லக்கூடிய மரங்கள் நம்ம நட்டு வைக்கிறோம்ல, அழகாகவும் வைப்போம். அப்போ நர்சரியில போய் செயற்கையாக, நல்லா கேட்டுடுங்க, செயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த நர்சரியிலே போய் அங்கே இருக்கிற வீடுகளில் சூரிய வெளிச்சம் படாமல் நிழல்ல வச்சு வளர்க்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் போன்ற அந்த தாவரங்களை உங்கள் வீட்டில் அழகாக அழகுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இங்கே சுக்கிரன் ராகு வந்து தோஷத்தை செய்ய மாட்டார். இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மைகள். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது சுக்கிரன் ராகு யோகத்தை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு நீ உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அம்பாள் தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாம்பை குடையாக கொண்டிருக்கும், பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும், பாம்பை வந்து கையில பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி தெய்வங்கள். என் அன்னை முத்தாரம்மன் திருக்கோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை கையில வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து கையில பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? பாம்பு கையில பிடிச்சிருப்பாங்க, தொடையில பாம்பு இருக்கும், இப்படி எல்லாமே அந்த பாம்பை குடையாக பிடிச்சிருக்கும், பாம்பை கையிலே பிடிச்சிருக்கும் தெய்வங்கள், அது அம்பாள் தெய்வங்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். அல்லது காளியம்மன் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம். காளியம்மன், பத்திரகாளியம்மன், வீரகாளியம்மன், கருங்காளியம்மன், இப்படி எந்தெந்த காளியம்மன் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எட்டி பாருங்க, ஒரு காளியம்மன் கோவில் இருக்கும், அல்லது ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோவில். இப்படி பாம்பை குடையாக வச்சிருக்கும் தெய்வங்கள், அம்பாள் தெய்வங்கள், எந்தெந்த தெய்வங்களாக இருக்கோ அவ்வளவு தெய்வங்களும் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும். அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியம் கொண்டு அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். வாசனை திரவியம் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்தர், ஜவ்வாது போன்ற சென்று சம்பந்தப்பட்ட பொருட்களையும், ஏலக்காய், கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களையும் அந்த கோவிலுக்கு இறைவனுக்கு நெய்வேத்தியத்துக்கு அந்த ஏலக்காய், லவங்கம் சம்பந்தப்பட்ட, கிராம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அபிஷேகத்திற்கு நீங்க வந்து அக்தர், ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், வாசம், இந்த மாதிரி பொருட்கள், வாசம் நிறைந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிரன் ராகு உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாது. அதே சமயத்தில்
இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அம்பாள் கோவில்களில் காளியம்மன் கோவில், அம்பாள் கோவில், இப்போ ஒரு காட்டில் போகிறோம், ஒரு கோவில் மரம் பெரிய மரம் ஆலமரம் மாதிரி இருக்குது, இல்லை பெரிய மரங்கள் இருக்குது, அது பக்கத்தில் அந்த மரத்தடியில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது, கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அதுதான் உங்களுக்கான தெய்வம். சரி, நீங்களே உங்கள் வீட்டிலே வந்து ஒரு கோவில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து காடு இருக்குது, காட்டுக்குள்ளே வந்து ஒரு கோவில் இருக்குது, கோவிலில் வந்து காளியம்மன் கோவில் இருக்குது, அந்த கோவில் வந்து கொஞ்சம் வெயிலில் மொட்டை வெயிலில் அந்த அம்பாள் மேலே வந்து மழை வெயில் எல்லாமே வந்து மேலே படுது அப்படின்னாச்சுன்னா அந்த அம்பாளுக்கு வந்து அந்த உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு யோகமான மரம் என்ன மரம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு வந்து பக்கத்தில் வச்சு விட்டு அது தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டு அது வளர்ந்து அது நிழலாக அந்த அம்பாள் மேல் விழும்போது என்ன ஆகும்னா சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலை 6 8 பாதகம் மாரகம் சரிங்களா, எந்த நிலையில் இருந்தாலும் தோஷத்தை செய்யாது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், ராகு அப்படிங்கும்போது அது காளியம்மனாக மாறும். அப்போ காளியம்மனே வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் பக்கத்தில் வந்து மரம், ராகுனா மரம், ராகுனா நிழல் தரும் மரங்களை அங்கே உருவாக்கும் பொழுது குரு என்று சொல்லக்கூடிய கோவில் இருக்கும் இடம் வந்து குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மரங்களை அங்கே நீங்கள் உயிர் கொடுத்து விட்டு வரும்போது என்னாகன்னா எந்த நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் ராகு யோகத்தை செய்யும். அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது, ஐயோ போச்சே அப்படின்னு ஆட்டிக்க கூடாது. என்ன இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய காமங்களையும் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களையும் வந்து அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கிற ஆசையும் வேகமும் அதிகமாக இருக்கும். அந்த வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேகம் தேவை இல்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து எளிமையாக இன்னொரு பரிகாரம் நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான சூழல் உருவாகும், தேவைப்படும். சரிங்களா? அந்த மாதிரி சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் ராகு வந்து யோகத்தை கண்டிப்பாக செய்யும். ஏன்னா தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை உருவாகும். அது வந்து இயல்புக்கு மாறாக இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு அந்த ஆசைகள் உருவாகும். அதை வந்து நீ சரியாக பயன்படுத்தும் போது தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து சுக்கிரன் ராகு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள். வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீன் குழம்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடுவது யோகம். மீன் குழம்பு மட்டன் சாப்பிட்டா போகுமான்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன்னா மீன், ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து மீன் வந்து வாங்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வினிகர்லாம் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தேவைக்கேற்றால் போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீன் குழம்பு சாப்பிடுவது யோகம். சரிங்களா? கருவாட்டு குழம்பு சாப்பிடுவது யோகம். சரி, உங்களுக்கு 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு தொடர்பில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கருவாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ராகுங்கிற கருவாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி நீங்கள் அடிக்கடி சரிங்களா அதை வந்து காகத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு நீங்கள் தானமாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து எளிமையான இன்னொரு பரிகாரத்தை சொல்லி தெளிவாக அந்த வீடியோ முடிக்கிறேன். சரிங்களா? சுக்கிரன் அப்படிங்கிறது பூக்கள். சரிங்களா? ராகு அப்படிங்கிறது வாழை மட்டை. சரிங்களா? அப்போ வாழை மட்டை பூ கட்டுறாங்கல்ல, இறைவனுக்கு மாலை கட்டுறதுக்கு, இறைவனுக்கு மாலை கட்டுவதற்கு பூக்கடை வச்சு நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு சரிங்களா வாழை மட்டை என்று சொல்லக்கூடிய அந்த வாழை தண்டு உரிச்சி அதை கொடுக்குறாங்கல்ல அதை வந்து வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பூவை ராகு என்று சொல்லக்கூடிய மாலையாக ராகு என்று சொல்லக்கூடிய அந்த வாழை மட்டையை வச்சு கட்டி அதை இறைவனுக்கு அவங்க போடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் இருக்கிற சுக்கிரன் ராகு வந்து யோகத்தை செய்யும். அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். இந்த கடைசியாக யோசித்த பரிகாரம் வந்து இப்போ அப்படி ரோலில் வந்தது. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.